சொல்றேன் அப்படின்னா, இந்த 12 மாசம் கழிச்சு ஆவரக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ரொம்ப வருஷமா எப்படாப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தவமா இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த குருவ பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகக்கூடிய குரு நமக்கு எந்த மாதிரியான பலன்களை குடுப்பார் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ இதை பொறுத்து தான் அந்த குரு பகவான் நமக்கு நல்லது பண்றாரா? எந்த மாதிரியான பலன்களை குடுக்கப் போறார் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்கு. அப்படி பார்க்கும்போது குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு நல்லது பண்ணுவாரா? பண்ண மாட்டாரா? ராகு கேது பயிற்சி வேற நடக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம குரு பயிற்சி நடக்கப் போகுது. ஸோ இந்த மாரி ஒரு சூழ்நிலையில நமக்கு குரு பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்கிறார்? நல்லது செய்வாரா? இல்ல கெட்டது செய்வாரா? தடுப்பாரா? முடக்குவாரா? இன்னும் கஷ்டங்கள் போகுமா? இப்படி பலவித கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கு. நான் பொதுவா வந்து இந்த ராசி பலன்கள தயவுசெய்து பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். இந்த ராசிக்கு நல்லாருக்கும், அந்த ராசிக்கு நல்லா கடகம் அப்படின்னு நீங்க YouTubeலாம் தொறந்தீங்க அப்படின்னா, அப்படியே ஒண்ணுக்கும் அப்படியே கோடி கோடியா கொட்டும். ஐஸ்வர்யம் வரும், பெருகும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் திரும்பி திரும்பி ஒரு விஷயத்த மட்டும் இந்த நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராசிக்குள்ள போயிரலாம். ஒரு ஜாதகத்துக்கு குரு பகவான் வந்து எப்படி உங்க லக்னத்தினுடைய அடிப்படையில விதிக்கப்பட்டிருக்கோ, அதுபடித்தான் அந்த குரு உங்களுக்கு இயங்கும். அதனுடைய மாற்றங்களை பொறுத்து தான். எந்த வயசுல அந்த குரு உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு, எப்ப நல்லது பண்ணுவாரு. 16 வருஷ குரு பகவான் உங்களுக்கு எப்படி இருக்க போறாருங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. சும்மா ராசி பலன்கள சொல்றத வச்சுக்கிட்டு, பொது பலன்கள வச்சுக்கிட்டு, கோச்சார பலன்கள வச்சுக்கிட்டு, எனக்கு லைஃப்ல அது நடக்கும், இது நடக்கும். தயவுசெய்து அத நம்பி இறங்கி நீங்க பாட்டுக்கும் நீங்க நிறைய நட்டத்த சந்திக்க வேண்டாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்கோ, அதை பொறுத்து தான் இயங்கும். அது நடக்கும்னா நடத்தி குடுப்பாரு, முடக்குவாருன்னா முடக்குவாரு, அழிப்பாருன்னா அழிப்பாரு, தூக்கி விடுவாருன்னா தூக்கி விட்டுருவாரு. இவ்வளவுதான் விஷயம். ஸோ அதுக்கு நீங்க டீட்டெயிலா கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகரணும். பொதுவான விஷயங்கள நம்பி தயவு செய்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டையும் எதையும் பண்ணாதீங்க. கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிங்கள். யாராக எந்த ராசியாக இருந்தாலும் சரி. ஒரு தாத்பரியம் தெரியாம நீங்க உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெமிடிஸ் கேட்க போனீங்க அப்படின்னா, அதுல பிரயோஜனமே கிடையாதுங்கிறது நான் அனுபவத்தில் பார்த்த உண்மை. முதல்ல நமக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த பாதைய நீங்க கொண்டு போங்க. நீங்க எந்த ஃபீல்ட்ல வேணா வேலை பாருங்க, எந்த பிசினஸ் வேணா பண்ணுங்க. நான் பிசினஸையோ, ஃபீல்டையோ மாத்த சொல்லல. எனக்கு காலம் எப்படி இருக்கு? கரெக்ட்டான ரூட்ல இருக்கா? வேகமா ஓடுமா? ஓடாதா? முடக்குமா? இத தெரிஞ்சுக்கிட்டு நடத்துக்க ஆரம்பிச்சீங்க, உங்க வாழ்க்கை பயணிக்கும். ஸோ, இப்ப இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குருவானவர் நல்ல பலன்களை குடுக்கறதுக்கு வரப்போறார். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிம்மத்த பொறுத்தவரைக்கும், ஓ ரொம்ப கெடுபிடியா இருந்து ஓடிட்டு இருந்த ஒரு அமைப்பா இருந்து, இந்த 2025க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. இந்த மாதம் முதல் குரு உங்களுக்கு அந்த 11ஆம் அமைப்புல வருவார். ஸோ, அதனால லாப குருவா வரதுனால, இதன் காரணமாக வாழ்க்கையில நீங்க இதில செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கொஞ்சம் அந்த கோபத்தை குறைத்து, ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அதே மாரி இந்த தூக்கத்த தொலைக்கணும். கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடித்து, சுய ஒழுக்கங்களை கடைபிடித்தீர்கள் என்றால், நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா, நமக்கு ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சுச்சுன்னா, தன்னம்பிக்கை தன்னால வந்துரும். முன்பு முடிக்கப்படாத பணிகள் எல்லாம் உங்களுக்கு முடிப்பதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதாவது முயற்சிகள் எல்லாம் இத்தன நாளா ரொம்ப அப்படியே இழுத்து பிடிச்சு ஓட்டிட்டு இருந்ததெல்லாம் கண்டிப்பா சிம்மத்துக்கு ஒரு நல்ல நல்ல மாற்றம் கிடைக்கும். ஆ பணியிடத்துல கண்டிப்பாக புதிய வாய்ப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு. பணியிடத்துல தொடர்புடையவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல மாற்றம். ஏதோ ஒரு கான்டாக்ட் மூலியமா உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா உண்டு. மன அமைதியை தரக்கூடிய காலகட்டம். ஆனால் சிம்மத்துக்கு ஒரு பக்கம் குரு 11ல வந்தாலுமே, இன்னொரு பக்கம் வந்து கேதுவினுடைய அமைப்பும் வருது. இன்னொரு பக்கம் சனியினுடைய பார்வை இருக்கு அப்படிங்கிறதுனால, எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் பார்க்கக்கூடாது. ஸோ, அப்ப இவருக்கு சனி என்ன பண்ண போறார்? குரு என்ன போறார்? கேது என்ன பண்ண போகுது? இது எல்லாத்தையுமே பார்க்கணும். ஸோ, சிம்மராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. அதேபோல கடன் ஓவரா வாங்காதீங்க. கடன், தொழில் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சனியினுடைய பார்வை விழும் பொழுது, கண்டிப்பாக உங்கள போட்டு ஒரு நசுக்கிரும். ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மீனத்தில வரக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா, மீனம், அதே மாரி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். ஸோ ரோகஸ்தானத்தில சனியினுடைய பார்வை விழுது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கடன் வாங்குறது, அடுத்தவங்கள நம்பி கையெழுத்து போடுறது இதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சிம்ம ராசிக்காரர்கள் சனி பகவான் வச்சு செஞ்சுருவாரு. அது கண்டிப்பாக உத்திரம் அங்க தான் இருக்கு. மகமும் அங்க தான் இருக்கு. ஆ சில விஷயங்கள நீங்க புரிஞ்சுக்கிடணும். அந்த நட்சத்திரம் சனி பகவானுக்கு ஆகாத நட்சத்திரங்கள தொடர்பு கொள்ளும்போது சிம்ம ராசிக்காரர்கள ஒரு அழுத்திரும். அதே சிம்ம ராசிக்காரர்கள தூக்கியும் விடும். ஸோ, அதுக்கு சனி பகவானும் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கானுங்கிறது பார்க்கணும். சார் இப்ப என்ன சார் சொல்ல வர்றீங்க? அப்போ உங்க ஜாதகத்தில் சனியினுடைய நிலையும், குருவினுடைய நிலையும் ரொம்ப மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. அதுக்கு அடுத்தா வரக்கூடிய ராசி தனுசு ராசி. மே 25ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய அந்த தனுசு ஆனது, இந்த மாதம் நீங்கள் பழைய ராசிகளிலிருந்து, அதாவது பழைய பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. உங்க ராசியில 7வது பார்வை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி குடுக்கும். வேலையில வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
படிப்படியாக நிதி நிலைமை எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு ஒரு உறவுகள் புரிந்து கொண்டு நல்ல வெற்றியை ருசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும், ஆ ஆ குரு உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் 12ஆம் இடத்தில் பார்வையை வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அயனசயன போகம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ இதன் காரணமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு புதிய கம்யூனிகேஷன், புதிய தொடர்புகள், பெரிய நபர்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சமூக ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் ஒரு நிறுவனத்தில நல்ல கம்பெனில வந்து கம்பெனில அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நிதி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பழைய முயற்சிகள் எல்லாம் பலங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப நாளா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு மாற்றமே இல்ல. இப்ப தான் உங்களுக்கு அஷ்டமத்தில இருந்த சனிலாம் விலகி, கடக லக்னம், கடகராசி யாராக இருந்தாலுமே சரி, இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது நகருங்க. வாகனங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பணிகள் எல்லாம் வேகமடைந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரம் வந்து ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டம். கடக லக்ன, கடகராசிக்காரர்களுக்கு டைமை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். ரொம்ப நாளாக ஒரு நடக்காத விஷயம் இப்போ நடக்க ஆரம்பிக்குதுன்னா நம்ம அதை பயன்படுத்திக்கணுங்கிறது அமைப்பு. அடுத்ததாக வரக்கூடிய ராசி கன்னிராசி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே மெல்ல மெல்ல வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றம் வரப்போகுது. பணி நிமித்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஃபினான்ஷியலில் நல்ல குரோத் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் இந்த மாதம் புதிய திசையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அதாவது ஒரு தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஒரு புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது, தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பாதைகள் புதுசாக ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு புதிய அ வேலையை நீங்க ஆரம்பிச்சாலும், அதில ஈடுபாட்டோடு முழுமையா செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த வெற்றி 100% காத்துக்கிட்டு இருக்கு. அ வேலை, ஜாபு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, 100% நல்ல மாற்றத்தில இருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நற்பவி நல்லதே நடக்கட்டும்.